அவருடையவள். அது உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்கிற வாசகம். அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். அப்போ நீங்கள் பெண்களாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவருடையவன், அவருடையவள். இந்த நேச கர்த்தருடைய குணநல பண்புகளை ஏற்கனவே நாம் ஒவ்வொன்றாக நாம் தியானித்து வருகின்றோம். அந்த வரிசையில் கடந்த இந்த மாதம் 10ஆம் தேதி அன்று கேட்கின்ற யாவற்றையும், அவருடைய சித்தத்தின்படி கேட்கின்ற யாவற்றையும் கிருபையாய் தருகிற தேவன் இன்னொரு குணலட்சணத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ஏற்கனவே ஜெபித்தது போல, அவர் என்னுடைய ஆசான், நான் அவருடைய மாணவன். நாம் எல்லாருமே அப்படிதான். அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதை ஒரு ஆசான் ஒரு மாணவனுக்கு அல்லது ஒரு கூட்டம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் சாயாமல் இருந்தீங்கன்னா தூக்கம் வராது, நேரம் அப்படி உட்காருங்க. ஒரு ஆசான் அநேக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் சில மாணவர்கள் படித்து ஆசிரியை பயிற்சி பெற்று அல்லது கல்லூரியில் வேலை செய்வதற்குரிய பேராசிரியர்களாக மாறுவதற்குரிய எல்லா விதமான கல்வியும் கற்று அவர்கள் இன்னும் 10 பேருக்கு 100 பேருக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி தான் பிறப்பிடம் ஒன்று தான். எப்படி ஒரு நதிக்கு பிறப்பிடம் ஒன்று தான். அந்த நதி புறப்பட்டு அதுக்கப்புறம் கிளை நதியாக பிரிந்து அதுக்கப்புறம் ஏரிகளுக்கு சென்று குளங்களுக்கு சென்று கடைசியாக அது கடலிலே கலப்பது போல தான் கல்வியும் அப்படி தான். ஆகவே தான் சொல்லுகின்றார்கள், கல்வி கரை இல்லாதது என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே என்னுடைய ஆசானிடத்தில் கற்றுக் கொடுங்கன்னு நான் காத்திருந்த போது இன்னொரு காரியத்தை, அவருடைய நேசருடைய குணலட்சணம், இன்றைக்கு நாம் தியானிக்கிற குணலட்சணம், என் நேசர் இயேசு எளிமையானவர், அவர் இனிமையானவர். நான் மறுபடியும் சொல்கின்றேன், என் நேசர் இயேசு எளிமையானவர், அவர் இனிமையானவர். ஏழ்மை என்பது வேற, எளிமை என்பது வேற. ஏழ்மை என்பது ஆங்கிலத்தில் we call it poverty. எளிமை என்பது simplicity. இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நம் ஆண்டவர் இயேசு அந்த 42 மாதங்கள், 3 வருடம் 6 மாதங்கள் அவர் செய்த அந்த ஊழியத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது அவர் அணுகுவதற்கு எளிமையானவர். One can approach him. Anyone can approach him because he was so simple. யார் வேண்டுமானாலும் அவரை அணுகலாம். பாவி அணுகலாம், பரிசுத்தவான் அணுகலாம், ஏழை அணுகலாம், செல்வந்தனும் அணுகலாம், நகர்ப்புறவாசியும் அணுகலாம், கிராமப்புறவாசியும் அணுகலாம், விரோதியும் அவரை அணுகலாம், அவரை நேசிக்கிறவர்களும் அவரை அணுகலாம். He was so simple to accept anybody and everybody. எவரையும் அவர் வரவேற்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அனைவரையும் ஏற்றுக்கொள்வார்கள், அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்வார்கள். என் ஆண்டவர் பேசுங்கன்னு சொல்லி அவரை கேட்டால் சொல்லுங்க, அவர் பேச்சிலே எளிமையானவர். அவருடைய பேச்சு கடினமாக இருக்கக்கூடாது, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பெரும்பாலும் ஓமைகளை எடுத்து ஆண்டிருக்கின்றார்.
he used humpty number of parables to make his teaching so simple. அவருடைய உபதேசத்தை கேட்பார், ஒரு குழப்பம் அடையாதபடி அல்லது புரிந்து கொள்ள முடியாதபடி அப்படி வந்த வண்ணமாக எழுந்து போகாதபடி அவர்கள் அந்த செய்தியை கிரகித்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு செல்லும்படியாக என் நேச கர்த்தர் ஓமையை பயன்படுத்தி அவர் பேசியிருக்கின்றார். ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அந்த 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஓமைகளை குறித்து சொல்லியிருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பை குறித்து மீட்பை குறித்து சொல்லும் பொழுது 3 ஓமைகளை ஒரே கருத்தோடு அந்த அதிகாரத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமற் போன வெள்ளி காசு, காணாமற் போன ஆடு, காணாமற் போன மகன் சொல்கிறார். ஜபத்து குறித்து சொல்லும் பொழுது அதே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் ஒரு போதனை கொடுத்து அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் அப்படி அவர் செய்யாமல் ஒரு கிராம சூழ்நிலையை, அந்த கிராமத்தில் ஒரு நீதிபதி, பாதிக்கப்பட்ட ஒரு கைம்பெண், அந்த பாதிக்கப்பட்ட அந்த கைம்பெண்ணுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வழக்கு. இந்த வழக்கில் தீர்வு காணும்படியாக தொடர்ந்து அவள் போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த நாட்டு நீதிபதி இடத்துல தன் பெறாதை வழக்கை சொல்லுகிறாள். இறுதியிலே அவன் நியாயம் செய்கிறான் என்று ஆண்டவர் சொல்லி பரமபிதாவை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று மிக எளிமையான உபதேசத்தை என் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தியிருக்கின்றார். எனவே நான் மீண்டுமாக சொல்கின்றேன், அவர் பிரசங்கிப்பதிலே எளிமையானவர். அவரை இரண்டாவதாக அவரை யார் வேணுமானாலும் அணுகலாம். அவர் பயணித்த பயணம் ஒரே ஒரு முறை தான். கழுதையையும் கழுதை குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று அவர் அந்த மகிமையான ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்போது அவர் கழுதையின் மேல் ஏறி சென்றவராக அல்லது கழுதை குட்டியின் மேல் ஏறி சென்றவராக தான் வேதத்தில் வாசிக்கிறோமே அல்லாமல் அவர் வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை அவர் தேடி நான் இதில் தான் போவேன், என்னுடைய ஸ்டாட்டஸ் அப்படி, நான் ரதத்தில் தான் போவேன் என்று சொல்லலை. அடுத்ததாக அவர் எப்படி எளிமையானவர் என்பதை நம்ம வேகமாக நாம் பார்க்கிறோம். கடைசியில் நம்ம செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். படகில அவர் பயணம் செய்கின்றார். காற்றடிக்கிறது, அலையால் படகு படகு மேலும் கீழுமாக இருக்கிறது. சீஷர்களாலே அந்த படகை கட்டுப்படுத்த முடியவில்லை. தண்ணீர் உள்ளே வருகிற ஒரு நிலையில் அவரை போய் எழுப்புகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், a travel in a boat is not comfortable. ஒரு படகிலே பயணம் செய்வது என்பது அது சொகுசு அல்ல. ஒருவேளை ஒரு கப்பலில் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்றால் அங்கே சொகுசு அறைகள் இருக்கும், ஏசி அறைகள் இருக்கும், இன்னும் மற்ற அறைகள் எல்லாம் இருக்கும். உணவு உண்பதற்கு அங்கே டைனிங் ஹால் இருக்கும், படுத்துறங்குவதற்கு குளிர்சாதன அறைகள் இருக்கும். ஆனால் ஒரு படகிலே பயணம் செய்யும்போது அது அந்த அலைகள் அந்த படகை மேலும் கீழுமாக தூக்கி தூக்கி போடும். அப்புறம் அந்த படகு இப்படி அப்படிமா பண்ணணும். So when he traveled in a boat, he has chosen that boat without any comfort. ஒரு வசதி இல்லாத ஒரு பயணம்தான் ஆண்டவர் இயேசு செய்த எளிமையான பயணம். அவர் பேச்சிலே எளிமை, அவர் அணுகுகிறதிலே எளிமை, அவர் பயணம் செய்கிறதிலே எளிமை.
இன்னும் அவர் எளிமையானவர் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய செய்தியினுடைய வசனம், பிரசங்க வசனம், நீங்கள் ஏற்கனவே வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த பாக்கியவான்கள் 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 என்று ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. நன்றாக கவனிங்கள். அவர் கொடுக்கிற பட்டியலில் முதல் கருத்து, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆக செய்தியினுடைய மற்ற பகுதிக்கு நாம் போவதற்கு முன்பாக கொஞ்சம் இந்த வசனத்தை நாம் நிறுத்தி நம்ம பொறுமையாக இதை குறித்து தியானிப்பது நமக்கு நல்லது. சங்கீதக்காரன் 139வது சங்கீதத்தில் நீர் என்னை படைத்திருக்கிறீர், அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை யூ கிரியேட்டட் மீ அண்ட் ஃபேஷன்ட் மீ. நீங்கள் என்னை படைச்சிருக்கீங்க, உங்களுடைய படைப்பாகி என்னை வடிவமைத்திருக்கிறீர்கள். நம்ம டெக்னாலஜியில் இன்னொரு முக்கியமாக இன்றைக்கு பேசப்படுகிற நவீனமான டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி, வடிவமைத்தல். ஆகவே என்னையும் உங்களையும் ஆதாமை உண்டாக்கின போது அவர் தன்னுடைய கையினாலே தன்னுடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி அந்த மனிதனை, முதல் மனிதனை உண்டாக்கினார். அன்றைக்கே உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளே ஒரு உள் உறுப்பு, நன்றாக கவனிங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இந்த இடத்துல ஆவி என்று சொல்லும்போது கவனிச்சாதான் நமக்கு எல்லாருக்கும் புரியும். இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கல. இப்போ மனிதனுடைய ஆவின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வேதத்தை படித்த மாணவர்கள், தனிப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனுடைய காரியங்களை குறித்து ஒரு பாடம் இருக்கிறது. அதில் ஆள் தத்துவத்தை குறித்து நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ இந்த மனிதனில் இந்த 3 இருக்கிறது: ஆவி, ஆத்மா, சரீரம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் வர்றது ஆவி தான். அந்த ஆவின்னா நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஆண்டவர் இயேசு குறிப்பிட. ஏனென்றால் இந்த வசனம் சொல்லும்போது எவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இல்லை, ஆண்டவர் இயேசுவை தவிர. இப்பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஆவியில் எளிமை என்று சொல்லும்போது நம்முடைய உடலில், இன்னும் சொல்ல போனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஜீவாத்மாவாகிய நமக்கும் பரமாத்மாவாகிய கர்த்தருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும்படியாக எப்படி ஒரு ஆப்பை ஒரு சிஸ்டத்தில் நம்ம பதிவிறக்கம் செய்வது போல, கர்த்தரோடு கூட அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் ஒரு தொடர்பை வைத்து கொள்ளும்படியாக, அவர் சத்தம் கேட்கும்படியாக, அவர் சித்தம் செய்யும்படியான ஒரு இருதயத்தை, ஒரு மனப்பாங்கை, ஒரு மனப்பக்குவத்தை நம்முடைய கண்களில் அவர் வைக்கல, நம்முடைய மூளையில், சிந்தையில் வைக்கல. அதுதான் இங்கே மத்தேயு சுவிசேஷகன் நம் ஆண்டவர் இயேசுவுடைய உபதேசத்தை குறித்து சொல்லும்போது ஆவி என்று சொல்கின்றார். அந்த வெளிப்படையாக காண முடியாத, அதற்கு ஒரு விளக்கம், வெளிப்படையாக காண முடியாத இந்த ஆவியை நம்ம வெளிப்படையாக நம்ம காட்ட முடியாது. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாக நம்ம ஆனால் பெறுகிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், வரங்களை பெறுகிறோம், வரங்களை பயன்படுத்துகிறோம், அதன் மூலமாக கிரியைகள் நடைபெறுகிறது. எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள், இந்த சகோதரி அல்லது இந்த சகோதரன் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறார், இவர் கர்த்தரால் ஆவியானவரால் எடுத்து உபயோகப்படுத்தப்படுகிறார், அவர் பேசினா ஆவியானவர் தான் பேசுகிறாரு என்று சொல்லி நம்மை குறித்து சொல்வார்கள். ஆனால் அந்த ஆவியை குறித்து இங்கே சொல்லலை. அந்த பர்சன், மனிதனுடைய
அந்த தனித்தன்மை, எளிமையாக இருக்கணும். அது யாரும் காணாத ஒரு எளிமை நம்முடைய சரீரத்திற்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் அதை எப்படி நான் உங்களுக்கு ரூபகாரப்படுத்த ஏவப்படுகிறேன் என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது அந்த உள்ளான உறுப்புகளில் எந்த எந்த உறுப்பில் இருக்குதுன்னு பாஸ்ட் என்னை கேட்காதீங்க, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த உள்ளான உறுப்புகளில், அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ அவருக்கு நன்றி சொல்வதாக இருந்தால் அந்த ஆழத்திலிருந்து அந்த நன்றியை வெளியே கொண்டு வரணும். நாம் அவரோடு தொடர்பு கொள்வதாக இருந்தால் அந்த ஆழத்திலிருந்து கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளணும். நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்றால் அந்த ஆழத்தில் நமக்கு ஒரு எளிமை காணப்பட வேண்டும். எளிமை என்றால் வெளிப்பிரகாரமாக நம்ம அயர்ன் பண்ணாத சட்டை போட்டுக்கிறது, ட்ரிம் பண்ணாத தாடி விட்டுக்கிறது, தலை வாராமல் இருக்கிறது, அல்லது முகத்தை சரியாக கழுவாமல் இருக்கிறது, இது அல்ல. ஆவியில் எளிமை என்றால் உள்ளான மனுஷனிலே பிறர் வெளிப்படையாக காண முடியாத இடத்தில் இருக்கிற அந்த ஆவியில் நாம் எளிமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சிம்பிளிசிட்டி. அதற்கு என் நேசருக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்படி நான் அவரை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். He was an uncommon man. அவர் என் நேசர் அசாதாரணமான சாதாரணமான மனிதர். அவர் அசாதாரணமானவர் என்று சொல்லும்போது அவருடைய பிறப்பு அசாதாரணமானது. அவர் பரத்திலிருந்து வந்தார், அது அசாதாரணமானது. அவர் கிருபை பெற்றிருந்தார், அது அசாதாரணமானது. அவருடைய பரிசுத்தத்தோடு எவரும் ஒப்பிட முடியாது, அது அசாதாரணமானது. ஆனால் இத்தனை அசாதாரணமான குணலட்சணங்கள் அல்லது மெரிட்ஸ் அவருக்குள்ளே இருந்தாலும் அவர் எளிமையானவர். கொஞ்சம் சொல்லுங்க, இயேசு போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறோமே, இந்த காலையில் ஒரு முறை சொல்லுவோமா? அப்பா, நீங்கள் ஆவியில் எளிமையாக இருந்தது போல என்னையும் ஒரு எளியவனாக நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி நாம் இந்த ஆரம்பத்திலே ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? இப்படி ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதனால என்ன பிரயோஜனம்னு அடுத்த வரியில் சொல்றாரு. என்ன பிரயோஜனம்? பரலோக ராஜ்யம். இப்படி ஆவிலே எளிமை உடையவர்கள் உடையது. ஆவியிலே எளிமை இல்லாமல் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆவிலே எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, இங்கே இந்த மறைநூல் பகுதியில் சொல்லப்பட்ட வார்த்தை பாக்கியம். அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். என்ன பாக்கியம்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீங்களும் நானும் ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும், ஏசப்பாவோடு கூட வாழணும். இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி தானே நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எதற்காக? நம்ம பரலோக ராஜ்யம் போவதற்காக தான். அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்கின்றோம். நாளைக்கு என்ன உணவு என்று என் நேசருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அம்மாமாருங்கெல்லாம் இருக்கிறீங்க,
உங்களுக்கு மத்தியானம் என்ன லஞ்சு என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன சாப்பாடு இன்றைக்கி செய்ய போகிறோம்? ஏன்னா இது ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் வீட்டில் இருக்கிற நாள். என்ன சாப்பாடுன்னு முக்கியமாக அந்த குடும்பத்தை நடத்துகிற தலைவிகளுக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் ஒரு கருத்தை நான் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு, இயேசுவின் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நாளைக்கு என்ன உணவு என்று என் நேசருக்கு தெரியாது. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் தேவகுமாரனாச்சு, அவருக்கு பசி உண்டாகுமா என்றால் அவருக்கு பசி வந்தது. இன்னும் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்தால், இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் வேகமாக போகணும். இவ்வளோ நேரம் நம்ம மிகவும் ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம். இந்த அவருக்கு பசி உண்டாயிற்று என்று 11ஆம் அதிகாரம் 12 மார்க்கு 11:12 வாசிக்கின்றோம். அவருக்கு காலையிலே பசி உண்டாயிற்று. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேள்வி? ராத்திரியை எங்கே தங்கியிருந்தார், என்ன சாப்பிட்டாரு, ஏன் இவருக்கு காலையிலேயே பசி வந்துடுச்சு என்று நாம் கேட்க தோணுகிறது அல்லவா? அவர் அன்று தங்கியிருந்த இடம், ஊர் பேர் பெத்தானியா. அவர் தங்கியிருந்த வீடு லாசரு, மரியாள், மார்த்தாள் என்பவர்களுடைய வீடு. இந்த 3 பேரை குறித்து தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நம்ம சொல்லாமா லாசரு வீடு? ஏன்னா அவர் ஆணாக இருக்கிறதுனால அவர் பேரை நான் சொல்கிறேன். அவர் ஆண் மாத்திரம் அல்ல, அவர் எளியன். ஒரு கேள்வி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஏன் நீங்கள் அடிக்கடி பெத்தானியா ஊருக்கு போனீங்க? எந்த ஊரும் உங்களுக்கு இல்லையா? அப்பொழுது கர்த்தரிடத்தில் வந்த பதில், என்னை போல ஆவியில் எளிமை உள்ள மக்களை நான் நேசிக்கின்றேன், என்னை போல ஆவியில் எளிமை உள்ள குடும்பத்தை நான் நேசிக்கின்றேன், என்னை போல ஆவியில் எளிமை உள்ள தனிநபர்களை நான் நேசிக்கின்றேன். நான் பெத்தானியா ஊருக்கு அடிக்கடி விஜயம் செய்தது, லாசர் வீட்டில் தங்கியிருந்தது இந்த ஒரே நோக்கம்தான். அந்த மூவருள் நம்ம லாசருலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்படி நான் சொன்னேன், the first prize goes to Lazarus, the second prize goes to Mary, the third prize goes to Martha. அப்போ 3 பேரும் பரிசு பெறுகிறார்கள். எதற்காக பரிசு பெறுகிறார்கள்? மூவருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு போதித்த, வாழ்ந்து காட்டிய அந்த ஆவியில் எளிமை அவர்கள் 3 பேருக்குள்ளும் இருந்தது. ஆனால் அந்த 3 பேருக்குள்ளும் இருந்த எளிமையிலே ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. ஆகவே அதற்காக நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இவர்கள் மூவர்களுள் ஆவியிலே ஆழமான எளிமை உள்ளவர்கள், ஆழ்ந்த எளிமை உள்ளவர்கள் யார் சொல்லுங்கப்பா என்று ஜெபம் பண்ண கர்த்தர் சொல்கிறாரு, லாசருன்னு சொல்கிறாரு. அடுத்தது யாருங்கன்னு கேட்டால் மரியாளுன்னு சொல்கிறாரு. அடுத்தது யாருன்னு கேட்டால் மார்த்தாளுன்னு சொல்கிறாரு. நம்ம கூட 3 பேர் 4 பேர் 5 பேர் உள்ள குடும்பத்தில் இருக்கிறோம் இல்லையா? இங்கே ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர் 3 பேர் உள்ள குடும்பத்திலேருந்து வருகிறவர். இந்த காலையில் பெத்தானியா குடும்பத்தை வகைப்படுத்தின கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். நம்முடைய வீட்டில் கவனிங்க ஐயா, பெரியவரே கொஞ்சம் கவனிங்க. வார வாரம் பேர் கூப்பிடும்படியாக வைக்காதீங்க. என்னுடைய குடும்பத்தில் இந்த கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஆவியில் எளிமை உள்ள ஆள் நான் தானா?
ஒருவேளை நீங்க குடும்ப தலைவராக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் ஆவில எளிமை இல்லை என்றால் ஜீரோ, உதவாதவன், எதற்கும் பயன்படாதவன், பரலோக ராஜ்யம் சேருவதற்குரிய தகுதி இழந்து போகிறவன். முதலாவது ஆள் அந்த குடும்பத்தில் இருந்த ஆண்மகன் லாசரு. இரண்டாவது அவர் திருப்பாதத்தில் அமர்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்ட மரியாள். மூன்றாவதாக மார்த்தாள். எல்லாருக்குமே அந்த கிருபை இருந்தது, ஆனால் அந்த கிருபையின் அளவில் வித்தியாசம் இருந்தது. அதை உங்களுக்கு நான் அனுபவபூர்வமாக இப்பொழுது நான் சொல்ல பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். ஜனவரி மாதம் 21, 22, 23ஆம் தேதிகளிலே நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். நேரம் எடுத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கிருபா வரங்களுக்காக, முக்கியமாக சுகமாக்குகிற வரத்துக்காக, அற்புத அடையாளங்களை செய்கிற வரத்துக்காக, தீர்க்க தரிசன வரத்துக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ நான் ஒரு கணக்கு கர்த்தருக்கு சொல்கிறேன், நான் முழுமையாக இந்த இந்த வரங்கள் ஒவ்வொன்றிலும் 100% எனக்கு நீங்கள் தரணும். இல்லை நீங்கள் மார்க்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, எல்லாம் ப்ராக்டிக்கலு தியரி எல்லாம் சேர்த்து 100 மார்க் தான் இப்போது. அது 10th 11th 12th எல்லாருக்குமே. அப்போ அந்த 100ல் இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு இருக்கிற கொடுத்துருக்கிற கிருபையின் அளவை நீங்கள் கூட்டணும். மழை பெய்தால் எப்படி நீர்நிலை உயருமோ, நம்ம போர்லேருந்து தண்ணீர் இறைக்கும்படியாக மோட்டாரை போட்டால் எப்படி வாட்டர் டேங்க் நிறையுமோ, அதுபோல் ஒரு நிறைவான அளவை அதை எட்டி பிடிக்கிற வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கல. நான் முதலாவது கேட்டது, இப்பொழுது இருக்கிற அந்த அளவில் ஒரு 15% நீங்கள் உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டேன். இப்படி ஒரு வரத்தில் நிறைவை அடைவதற்கு நான் 5 முறை அந்த 15 60 ஆச்சு. அப்போ ஏற்கனவே என்ன அர்த்தம்னா 40 இருக்குது. இப்போ 100 ஆகணும்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு 15% நீங்கள் கூட்டி கொடுக்கணும் என்று ஜெபிக்கும் போது அது கடைசியில் 100% வருகிற வரைக்கும் நான் விடலை. இப்படி ஒவ்வொன்றுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கடைசியில் அந்த 3ஆவது நாள் எல்லாத்துலேயும் தன்னிறைவு அடையும்படியாக, முழுமையான அழகை எட்டும்படியாக நான் ஜெபிக்க வேண்டியிருந்தது. அதை கேட்டேன், அவர் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டவனாக இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நிற்கின்றேன். ஆகவே கர்த்தருடைய ஈவுகள் எல்லாருக்கும் பொழியப்படுகிறது, ஆனால் அதில் வித்தியாசம் இருக்கிறது. ஒன் கேன் ஃபைண்ட் த கிரேடேஷன். இல்லை எங்களுக்கு பர்சன்டேஜ் கிடையாது, எங்களுக்கு கிரேடு தான் போடுவாங்க. ஓகே, நீங்கள் முழுமையான அளவை அந்த பெத்தானியா ஊர் குடும்பத்தில் 3 அங்கத்தினர்கள் இருந்தாலும் அந்த லாசரு முதல் ஸ்தானத்தில் இருந்தான். கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த கேள்வி, அந்த லாசரை போல என்னுடைய குடும்பத்தில் நான் முதல் ஆளாக இருக்கின்றேனா? ஆவில எளிமை உடையவர்களில் எங்கள் குடும்பத்தில் 4 பேருக்கு சாப்பாடு செய்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய நிலையில் அந்த ஆவியில் எளிமை எனக்கு உயர்வாக காணப்படுகிறதா? என் நிலைமை என்ன? நான் ஒரு திருச்சபையில் இருக்கின்றேன், ஒரே உபதேசத்தை கேட்கின்றேன், ஒரே பந்தியில் அடுத்த வாரத்தில் பங்கு கொள்ளப் போகின்றேன். நீங்கள் ஒரே ஒரு தேவன் தான். நீங்கள் வித்தியாசம் பாராமல் எல்லாருக்கும் நன்மைகளை பொழிகிறவர். ஆனால் நான் ஏன் ஆண்டவரே ஆவிக்குரிய நிலைமையில் அப்படி வறண்டு காணப்பட வேண்டும், நான் கடைசி ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்ற கேள்வி இந்த காலையிலே நமக்குள்ளே எழ வேண்டாமா? ஒரு கருத்து, எளியவர்கள் கொஞ்சம் சேர்ந்து சொல்லுங்கள், சொல்லலாமா? எளியவர்கள் எளியவர்களோடு சேருவார்கள்.
ஒரு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு நபரை பற்றி அறிஞ்சிக்கணுன்னா அவன் பேரை சொல்லி அவன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் புரிஞ்சுக்கும். அதே கருத்து தான். நீங்கள் ஆவிலே எளிமை உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் ஐக்கியப்படுகிறவர் யாரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் ஆவிலே எளிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இனம் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, இனம் இனத்தோடு சேர்க்கப்படும். நீங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்தால், என் நேச கர்த்தர் இயேசு அவர் எளிமை உள்ளவராக இருந்ததினாலே அவர் ஊருக்கு சென்ற போது ஒரு எளிமையான குடும்பத்தை தான் தங்கும் இடமாக தெரிந்து கொண்டார். அவர்களோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். அவர்கள் இன்னும் ஆவிலே எளிமை அடையும்படியாக அவர்களுக்கு போதித்தார். இது பெத்தனியா ஊர் லாசரு குடும்பத்தினுடைய சூழல். 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சகோதரி ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து சொல்லுகின்றார், என் சகோதரன் லாசரு மரித்து விட்டான் என்று. அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த 35வது வசனத்தில் நம்ம திருமதி நவமணி அம்மா அவங்க பேரனுக்கு இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்து அவன் வசனத்தை சொல்லுவான், இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். எல்லாருக்காகவும் நம்ம கண்ணீர் விட மாட்டோம். அடுத்த வரியில் யூதர்கள் சொல்லுகிறார்கள் 36வது வசனத்தில், அந்த யூதர்கள் இயேசு கண்ணீர் விட்டதை பார்த்த அந்த காட்சியை பார்த்த யூதர்கள் சொல்ல, பாருங்க, இந்த இயேசு லாசருவை எவ்வளவு அதிகமாக நேசித்தார். எளியவர்களை நேசிப்பார்கள். எளியவர்களோடு ஐக்கியம் கொள்வார்கள். எளியவர்களுடைய வீட்டிலே தங்குவார்கள். எளியவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். இது நடக்கலைன்னு சொன்னால் ஏதோ கோளாறுன்ற அர்த்தம், ஆவிக்குரிய கோளாறு. இது நடக்கலைன்னு சொன்னால் அந்த ஊருக்கு போனாக்கா நான் பணக்காரன் வீட்டில் தான் தங்குவேன், அவன் தான் எனக்கு மேசையில் சாப்பாடு போடுவான். நீ ஐக்கியத்தை விரும்பாத ஆள், நீ சாப்பாட்டை விரும்புகிற ஆள். அது எளிமை இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவர் இயேசு இரண்டாவது காரியத்துக்கு நாம் கடந்து செல்கின்றோம். தேவனுடைய ராஜ்யம் எளிய உள்ளம் கொண்ட பிள்ளைகளுக்கே உரியது. நாம் ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் ஏற்கனவே தியானித்தோம். அது மத்தேயு 5:3, மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கே உரியது. நீங்கள் என்னோடு கூட மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 16 வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மார்க்கு 10:14. என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 13வது வசனத்தை வாசிப்பது நல்லது. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு தொடும்படிக்கு சில அம்மாமார்கள் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இப்போ சொல்லுங்க, அந்த அந்த சீஷர்கள் பேரெல்லாம் அங்கே சொல்லலை. அந்த சீஷர்கள் அவர்கள் ஆவிலே எளியவர்கள் அல்ல. இந்த
கொண்டு ஆசையோடு ஒவ்வொருவரும் தங்கள் கைகளிலே குழந்தைகளை ஏந்தி கொண்டு அல்லது நடந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு தொடும்படியாக அவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு அந்த பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். கூடவே தான் இருக்காங்க. ஆனால் அந்த குருவினுடைய அந்த குணநல பண்புகள் அவர்களுக்கு இல்லை. உதாரணமாக என்னை நான் சொல்லுகின்றேன். என் நேச கர்த்தருக்கு இருக்கின்ற அந்த குணநல பண்பு எனக்கு இல்லை என்றால் நான் அவருடைய சீஷன் அல்ல. அப்பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு அதை கண்டும் காணாதவராக இல்லை. 13வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், கொண்டு வந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னவர் 16ஆம் வசனத்துக்கு நம்ம கொஞ்சம் தாண்டி போவோம். அவர்களை ஆண்டவர் இயேசு அணைத்து கொண்டு, குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் அவர் அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொல்கிறார்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். 1. 2வது, அவர்களை தடை பண்ணாதிருங்கள். 3, தேவனுடைய ராஜ்யம் அந்த சிறு பிள்ளைகளுக்கு தான் உரியது. இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னவர், எவனாகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். ஆகவே பிள்ளைகளுடைய உள்ளம் கள்ளம் இல்லா உள்ளம், பிள்ளைகளுடைய உள்ளம் கள்ளம் இல்லா உள்ளம், பிள்ளைகளுடைய உள்ளம் கபடி இல்லாத உள்ளம். சிறுவர் ஊழியத்தில் நாம் கற்றுக் கொடுக்கும்போது, நான் கற்றுக்கொண்டதை ஒரு காலத்தில் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் எழுதாத ஒரு வெற்றி நோட்டு போல இருக்கிறது. வித்தவுட் எனி ரிசர்வேஷன்ஸ். எந்த விதமான கருத்துக்களும் முன்கூட்டியே அவர்களுடைய இருதயத்தில் எழுதப்படவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் எதையும் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் எதையும் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். கற்றுக் கொடுக்கிறவர்கள் கடைப்பிடிக்க முடியாது, அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். நீங்களும் நானும் எவ்வளோ வயசானாலும், வயசு நமக்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் அந்த சிறு பிள்ளைகளிலே காணப்பட வேண்டிய அந்த எளிமை, கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டு விட்டோம் என்றுதான் அடையாளமே அல்லாமல் அது வேறொன்றும் இல்லை. மூன்றாவது நாம் செல்கின்றோம், மூன்றாவது சம்பவத்துக்கு நாம் செல்கின்றோம். அதை தான் இன்றைக்கு நாம்
வேத பகுதியாக வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த 3வது குறிப்பில் ஒரு விளம்பரம் செய்கிறவர் விளம்பரம் செய்வது போல ஒரு கேள்வியை கர்த்தர் எனக்கு கொடுத்த கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். நீங்கள் யோவானைப் போல கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களா? Are you a person prepares the way for Christ as John the Baptist did? அவன் யார்? கிறிஸ்து அல்ல. அவன் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த அனுப்பப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன். கேள்வியை மறுபடியும் சொல்கின்றேன். நீங்கள் யோவானைப் போல, யோவான் ஸ்நானகனைப் போல கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களா? பிறருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லுகிறவர்களா? சிறாருக்கு வேத சத்தியங்களை பாடல் மூலமாக, வசனத்தின் மூலமாக, நடந்த சம்பவத்தின் மூலமாக கற்பிக்கிற ஒரு ஆசிரியரா? 3ஆம் வாரந்தோறும் திருச்சபையின் மூலமாக நற்செய்தியை கொண்டு போகிற சுவிசேஷகனா? கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவரா நீங்கள்? யோவானை போல நீங்கள் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களானால் நீங்களும் நானும் யோவானை போல நம்ம நடந்து கொள்ளணும். யோவானுடைய வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை. John the Baptist led a very simple life, very simple life. ஒரு எளிமையான வாழ்க்கை. அவர் எளிமையான மனிதன்தான், ஆனால் அவர் உபதேசமோ மிகவும் கடுமையானது, சவாலோடு கூடியது. அவர் ஒரு முறை பிரசங்கிக்கின்றார், வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவர்களை பார்த்து கேட்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. எவ்வளோ அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த எளிமை வாழ்வு உங்களுக்கு காணப்படுமானால் நீங்கள் அந்த யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்து சொல்லும்போது யாரும் நமக்கு மறுப்பு தெரிவிக்காம, நம்மை பகைக்காம, என்ன கேட்டார்கள்? நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோவானை கேட்டார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள். போர் சேவகர்கள் அப்படி கேட்டார்கள், பரிசேயர்கள் அப்படி கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும்னு அவர் போதிக்கிறாரு. இந்த யோவானை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு 3:4 நாம் அவருடைய உணவையும் உடையையும் குறித்து பார்க்கின்றோம். ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவை 3: 1 உணவு, 2வது உடை, 3வது உறையுள், தங்குமிடம். அவர் தங்குமிடம் யூதேயாவின் வனாந்திரத்தில். எனக்கும் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் கேட்குது பாருங்க. As long as you go after comfort, you cannot shine like John the Baptist. எவ்வளவு தூரம் உங்களுக்கு வசதி தேடி அது பின்னால் ஓடுறீங்களோ, நீங்கள் யோவானை போல பிரகாசிக்க முடியாது. யோவானை போல என் நேசருக்கு வழியை ஆயத்தப்படுத்த முடியாது. இன்றைக்கு நேசருக்கு வழியை ஆயத்தப்படுத்த முடியாதபடி நாம் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் செல்ல முடியவில்லை. நம் சுவிசேஷம் சொல்லுகிறதை கேட்டு மக்கள் மனம் திரும்பவில்லை. ஞானஸ்தானம் பெறும்படியாக மக்கள் ஓடி வரவில்லை. இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கென்று ஒரு வழியை வகுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஃபேன் இருக்கிறவர்களுக்கு 2 ஃபேன் வேணும்,
ஃபேன்லே இருந்தால் போதாது, ஏசி வேணும். தரையில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, மேசை வேணும். அதுவும் உணவு டெய்லி என்வி வேணும், நான் வெஜிடேரியன் வேணும். The more you are seeking comfort, your spiritual life will be degrading and will touch the lowest mark of this world. இந்த உலகத்தின் அடித்தளத்தை நீங்கள் எட்டி பிடித்து விடுவீர்கள். யோவானை பாருங்கள், அவன் வாழ்ந்தது வனாந்தரம். அப்போ எங்கே படுத்துக்கொள்வார்? ஒரு மரத்தின் கீழே படுத்துக்கொள்வார். இந்த யோவான் உடுத்தின உடையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா உடுத்தின உடையும் ஒன்றாக இருந்தது. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையையும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் உணவாகவும் கொண்டார். லேவியராகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் எதையெல்லாம் நாம் சாப்பிடலாம் என்று அந்த ஆகம புஸ்தகத்தில் ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அந்த வெட்டுக்கிளி சாப்பிடலாம். யோவான் சாப்பிட்டது வெட்டுக்கிளின்னு சொல்கிறீங்க பாஸ்டர், வேதத்தில் அது எழுதியிருக்குது. அதை எப்படியோ தப்பாக எழுதிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் அலோவபிள் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை எது பரிசுத்தமானது, எதை சாப்பிட வேண்டும், உயிரினங்களிலே எதை சாப்பிட வேண்டும், எது பரிசுத்தமானது என்று அங்கே பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்வார்களாம்? வெண்ணெயிலாவது அந்த வெட்டுக்கிளியை வெண்ணெயிலாவது அல்லது காட்டுத்தேனிலாவது ஊற வைத்து அதை சாப்பிடுவார்கள். அவருடைய இருக்கை வனாந்திரம், எக்ஸ்போஸ் டு வெதர், வெயில், பனி, மழை, இவைகளின் மத்தியில் அவர் எங்கே தங்கியிருந்தார், எப்படி வாழ்ந்தார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, அவருடைய உடை ஒட்டக மயிர் உடையை தரித்து இடுப்பில் கட்சியை கட்டி கொண்டிருந்தார், ஒரு பெல்ட்டு கட்டி கொண்டிருந்தார். அவர் உண்டதோ மிக எளிமையான உணவு. ஆகவே நாம் எவ்வளவு தூரம் இந்த பிசி நிறைந்த உலகத்தை விட்டு, சொகுசு நிறைந்த உலகத்தை விட்டு நாம் சற்றே தரித்து கர்த்தருடைய திருப்பாதத்தில் நாம் காத்திருந்து ஆயத்தப்படும் பொழுது நமக்குள்ளே அந்த எளிமையான ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ எளிமையான ஒரு யோவானுடைய எளிமையான வாழ்க்கை சூழ்நிலை, அந்த வாழ்க்கை எளிமை அவருடைய உள்ளத்திலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அவயவங்களிலே எளிமை காணப்பட்டது. உங்களில் சிலர் நான் கவனிக்கின்றேன், நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்லை, 24 இருந்தது போல 25 இல்லை, 20ஆம் நூற்றாண்டில் இருந்தது போல 21வது நூற்றாண்டில் இல்லை. வசதி பெருகும்போது அந்த வசதியை நீங்கள் வெளியே காட்டும்படியாக ஒரு ஆடம்பரமான உடை உடுத்துவதன் மூலமாக, ஆடம்பரமான உணவு உண்ணுவதன் மூலமாக, ஆடம்பரமான வீட்டு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக நீங்கள் செல்வந்தர்கள் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பரலோக ராஜ்யத்திலே பணக்காரன் செல்ல மாட்டான் என்று என் ஆண்டவர் இயேசு சொல்லவில்லையா? ஊசின் காதிலே ஒட்டகம் நுழையுமே அல்லாமல் செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லவில்லையா? செல்வந்தனாக பிரயாசப்படாதீர்கள். செல்வம் தப்பில்லை, ஆனால் அந்த பெத்தானியா ஒரு குடும்பத்தை போல நம்ம குடும்பம் மாறலன்னா அது ஒரு பெரிய தப்பு. அது நம்ம எங்கேயோ கொண்டு போய்விடும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுடைய அணிகலன்கள், அவர்கள் அணிகிற ஆடைகள், நம்ம வீட்டில் செய்து கொள்கிற வசதிகள், இவைகளெல்லாம் நல்லது தான். ஆனால் உள்ள போலாக இருந்தால் வெளியே நீங்கள் என்ன வேஷம் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இன்று காலையில் ஒரு எளிமையான
ஒரு வாழ்வு கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இப்பொழுது நான் வேகமாக ஒரு பட்டியலை இப்பொழுது வாசிக்க போகிறேன். எளிமையானவர்கள் யார் அல்லது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? 1 2 3 4 5 இன்னும் சொல்ல வேண்டால் 6 காரியத்தை வேகமாக வாசித்தது ஜபத்தோடு முடிக்க போகிறோம். எளிமையானவர்கள் கபடம் இல்லாமல் இருப்பார்கள். They will be free from cunningness. எத்தனை தந்திரம் பேச்சில், எத்தனை கபடம், எத்தனை சூது, எத்தனை வஞ்சகம், எத்தனை மாய்மாலம். எளியவன் அப்படி இருக்க மாட்டான். 2வது, இவனுக்கு திக்கற்ற பிள்ளைகளும் உத்தம விதவைகளும். நல்லா கவனிங்க, விதவைகள் இருக்கலாம், ஆனால் சில விதவைகள் அவர்கள் உத்தமமான விதவைகளாக இருப்பதில்லை. பவுல் அதை குறித்து நிருபங்களில் எழுதுகின்றார். ஆகவே இன்று காலையில் ஆவியானவர் சொல்வது, விதவைகளுக்கு இறங்குகிறவன் மாத்திரமல்ல, உத்தம விதவைகளுக்கு இவன் சுற்றத்தான். நம்ம கவனிக்கணும், யார் உத்தமமாக நடக்கிறது. அந்த இப்படி சொல்லலாமா? விதவைகளெல்லாம் விதவைகள் அல்ல, வேதத்தின்படி விதவைகள், உத்தம விதவைகள். கணவன் இழந்த பிறகு மணவாளனாகிய இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, அவர்களுக்கு இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையின் மத்தியில் இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவுக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்கிறார்களே, அவர்களோட பிளஸ் திக்கற்ற பிள்ளைகள், தாயும் தந்தையும் இழந்தவர்களாக, அல்லது தாயை மாத்திரம் இழந்தவர்களாக, தந்தை மாத்திரம் இழந்தவர்களாக, அல்லது இருவரையும் இழந்தவர்களாக வேதத்தில் வாசிக்கிறோமே, திக்கற்ற பிள்ளைகள். அந்த திக்கற்ற பிள்ளைகளும் உத்தம விதவைகளும் இந்த எளியனுக்கு உறவினர்கள். அந்த எளியனுக்கு உறவினர்கள் என்று சொல்லிக்கொள்ள அநேகர் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் இயேசுவை போல, நம்முடைய பரமபிதாவை போல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கிற, எளியவனுக்காக இறங்குகிற குணலட்சணம் உடையவர்கள் இந்த எளிமையானவர்கள். 3வதாக, தேவையோடு இருக்கிறவர்களை குறித்து அக்கறை கொள்பவர்கள். அவர்களுடைய தேவையை குறிப்பால் அறிகிறவர்கள். அதை சொல்லணும் என்றல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பார்வையினால, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த இருதயத்தினால இன்னொருவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்கிறவர்கள். 4வதாக, தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்கள். The one who leads a selfless life. தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்பவர்கள். தியாக சிந்தை கொண்டவர்கள் 5. 6வதாக, இங்கிலீஷில் சொல்லுவார்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இவன் உலகத்தின் பார்வையில் எளியன், ஆனால் இறைவனின் பார்வையில், சொல்லுங்க இம்மானுவேல், இறைவனின் பார்வையில் இனியன். உலகத்தார் பார்வையில் இவன் அலட்சியமாக நினைக்கப்படுகிறவன், அற்பமாக எண்ணப்படுகிறவன். ஆனால் தேவனுடைய பார்வையிலோ அவன் இனிமையானவன், தேவனுக்கு உகந்தவன். ஏனென்றால் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லவருடைய அந்த ஆவியில் எளிமையான குணம் இவர்களிடத்தில், இந்த சகோதரிடத்தில், இந்த சகோதரனிடத்தில் இருக்கிறதுனால கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் இனிமையானவர்கள், பிரியமானவர்கள். இவன் உலகத்தின் பார்வையில் எளியன், ஆனால் இறைவனின் பார்வையிலோ இனியன். நம் கர்த்தருடைய பார்வையில் விரும்பப்படத்தக்கவர்களாக காணப்படுகிறோமா? என் நேச கர்த்தர் எளியவர்,
பிறரை ஆதாயம் செய்ய வந்தவர், பிறருக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். யோவான் ஸ்நானகன் இந்த கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படுத்த பிறந்தவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். குழந்தைகள், சிறு பிள்ளைகள், கபடமில்லாத இருதயத்தோடு இருக்கிறவர்கள், அவர்களைப் போல எவர்கள் நாம் மாறுகிறோமோ அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சொந்தமே அல்லாமல் கபடோடு, வஞ்சகத்தோடு, மாய்மாலத்தோடு, சூதோடு வாழ்கிறவர் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த யோவானை போல ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக நான் இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேர முடியுமோ, அவர் இன்னுமாக நம்ம செய்தியினுடைய, எனக்கு கர்த்தர் கொடுத்த செய்தியினுடைய தலைப்பின் அந்த பாகம் என்ன? நீ என்னை அதிகமாக அறியணும், நீ என்னை நெருங்கி சேரணும். நான் அவரை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு எனக்கு கற்பித்த பாடங்களுள் இது ஒரு பாடம். இதன் மூலமாக நான் அவரை அதிகமாக ஏற்கனவே அறிந்ததை விட அதிகமாக அறிந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே நெருங்கி ஜீவிப்பதை காட்டிலும் இன்னும் நெருக்கமாக ஜீவிக்க நான் கற்றுக்கொண்டேன். நெருங்கி ஜீவித்து வருகின்றேன். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி நம்மை மாற்ற விரும்புகின்றார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தந்தையே,